செப்டம்பர் 13ஆம் தேதி இந்த மக்கள் சுற்றுப்பயணத்தை வந்து ஆரம்பிக்க போறோம்னு அறிவிப்பு வந்தது. அதுக்கான அனுமதி எல்லாம் நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கு அனுமதி பல தடைகள், பல கட்டுப்பாடுகள், பல நிபந்தனைகள்லாம் போட்டு சரிங்க அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிட்டு பண்றோம்னு சொல்லி நேற்றைய தினம் அந்த பேரணி ஆனது. அது ரோட் ஷோ எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா அந்த ரோட் ஷோ மாதிரி தான் நடந்தது. நேற்றைய தினம் காலைன்னு கூட சொல்ல முடியாது, முந்தானேத்து நைட்டே வந்து அந்த தளபதி முதல் திருச்சி எந்த இடத்துல பேச போறார், மரக்கடையில் போய் பேச போற அந்த லொகேஷனுக்கு அந்த முந்தின நாள் இரவே மக்கள் வந்து கூட ஆரம்பிச்சுட்டாங்க. அதே நேரத்தில் அங்கே பேனர் கட்டுற வேலைகள், மற்ற நிர்வாகிகள்னு சொல்லி பொதுமக்கள் வந்து விடியற் காலையில் 5 மணி 6 மணிலேருந்தே கூட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே சென்னையில் நம் தளபதி அவர்கள் வீட்டிலேருந்து கிளம்புற நேரத்தில் இருந்து தளபதி அவரோட ஏர்போர்ட் வந்து இறங்குற நேரம் முதற்கொண்டு சமூக ஊடகங்களில் வந்து ட்ராக் செய்யப்பட்டு கொண்டே இருந்தது. தளபதி வீட்டிலேருந்து கிளம்பிட்டார்னு சொல்லி ஏர்போர்ட் வந்தது, பிரைவேட் ஜெட்டில் ஏறினது எல்லாமே ஃபுட்டேஜஸ் வந்து அப்படியே செட்டு செட்டா சமூக ஊடகங்களில் வந்து பரவிக்கிட்டே வந்தது. தளபதி அவர்கள் வந்து ஃப்ளைட்டில் ஏறுறாரு. ஃப்ளைட்டில் ஏறி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தோ ஃப்ளைட் ஸ்ரீபெரும்புத்தூர் வந்துருச்சு, தோ ஃப்ளைட் இங்கே வந்துருச்சு, தோ இப்போ இறங்க போகுதுன்றதெல்லாம் வேர்ல்டு வைட் ட்ரெண்டிங்ல இருந்தது. அந்த சர்ச் இன்ஜின் அந்த வெப்சைட்ல போய் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த ஏர்போர்ட்டை ட்ராக் பண்ற மெம்பர்ஸ் ஒரு 3000 பேருக்கு மேல இந்த விமானம் என்பது எங்க இருக்குன்றத ட்ராக் பண்ணி தலைவர் திருச்சியில வந்து இறங்கின அந்த ஏர்போர்ட்டுக்கு காலையிலே 7 மணிக்கே அங்க கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சு. திருச்சியில மரக்கடையில் 10லேருந்து 10:30 மணிக்கு மேலதான் பேச போறோம்னு சொன்னது. தளபதியை வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து வரத்துக்கு கிட்டத்தட்ட வந்து திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வரத்துக்கே சுமார் வந்து ஒரு 8:30லேருந்து 9 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் 6-7 மணிக்கே ஏர்போர்ட்டில் வந்து கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சு. இவங்க சொன்ன முதல் நிபந்தனை என்னன்னா, தளபதி விஜய் அவர்களை வரவேற்பதற்கு யாரும் செல்லக்கூடாதுன்னு. அதை நாங்கள் தான் சொல்லணும்னு சொல்லி திருச்சியில் இருந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் தலைவனை வந்து அவரை அழைப்பே வந்து வேற மாதிரி ஒரு வைப்பை கொடுத்தது. அங்கே அவ்வளவு மக்கள் கூட்டத்தில் அந்த ஏர்போர்ட்லேருந்து வெளியே வர்றதுக்கே 1 மணி நேரம் ஆச்சு. அந்த ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வருவதற்கே எப்படி சொல்றது, ஒரு சாமி தேர் வந்து நகர்ந்து போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இன்ச் பை இன்ச்சா அந்த விமான நிலையம், திருச்சி விமான நிலையத்திலிருந்து அந்த விமான நிலையத்திலிருந்து வெளியே வர்றதுக்கே 1 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. அவ்வளவு ரசிகர்களோட அன்பு. இவங்க போட்ட ஒரு 2வது நிபந்தனை என்னன்னா, மேலே ஏறி நின்று கை காட்டக்கூடாது, மேலே ஏறி நின்று கை காட்டக்கூடாதுன்றது தான் இவங்களோட முக்கியமான நிபந்தனை. அதையும் தளபதி அவர்கள் அந்த வாகனத்துக்குள்ளே பஸ்லேயே உட்காந்துட்டு ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் கை காட்டி அவங்களோட அன்பை பரிமாறினதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு வணக்கம் வச்சு அவங்க கொடுக்கக்கூடிய அந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ், வேல்ல இருந்து மாலைகள்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு வாழை தாறு, அந்த சாப்பிட்ற பொருள் அதை கொடுக்கறது, அவங்க அன்பை வந்து தளபதி கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. கண்ணாடி கொடுத்தது அதை எடுத்து தளபதி போட்டுக்கிட்டதுன்னு சொல்லி அவ்வளவு அழகான விஷுவல்ஸ் வந்து அந்த திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து அந்த மரக்கடை போறதுக்கான அந்த பயண தூரம் இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 7லேருந்து 8 கிலோமீட்டர் தான் அந்த திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து அந்த பேசும் இடம், தளபதி பிரச்சாரம் செய்ய துவங்கும் இடமானது 8 கிலோமீட்டர் தான் இருக்கு. அந்த 8 கிலோமீட்டர் சென்று அடைவதற்கு கிட்டத்தட்ட 4லேருந்து 5 மணி நேரம் ஆகுது. அவ்வளவு மக்களோட அந்த ஆரவாரம் வரவேற்பு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. ஏங்க போக விடுங்க, அவரை முதல்ல ஏர்போர்ட்ல இருந்து வெளியே அனுப்புங்களான்ற லெவலுக்கு சோசியல் மீடியால வந்து உங்க விஜய் நான் வரேன்ற ஹேஷ்டாகும் நம்பர் 1 இடத்துல ட்ரெண்டிங்ல இருந்தது. களத்திலையும் நேற்று வந்து அந்த அளவுக்கு ஒரு ஆர்ப்பரிப்பு. கிட்டத்தட்ட 1லேருந்து 1:30 மணிக்கு மேலதான் தளபதி அவர்கள் வந்து அந்த மரக்கடையில வந்து அந்த பேசுற லொகேஷனுக்கே வந்து சேர்றாரு. அங்க வந்து சேர்றாரு, அவ்வளவு ஆரவாரத்தோட வந்து நிக்கிறாரு. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக் ஒன்றாவது, ஒரு மைனஸ், மைக்கு சரியா வேலை செய்யல. ஒரு சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தளபதி பேசுறது சரியா யாருக்கும் கேட்கலன்ற ஒரு விமர்சனம் அந்த இடத்துல வருது. சமூக ஊடகங்கள்ல, யூடியூப்ல, டிவி சேனல்ஸ்ல எல்லாம் கூட வந்து தளபதி அவர்கள் பேசுறது சரியா கேட்கல, அந்த ஒயர்லெஸ் மைக்கு சரியா வேலை செய்யல, ஏதோ சில தொழில்நுட்ப கோளாறு இருந்தது காரணமாக ஒயர் மைக் வச்சு பேசினாரு. ஏதோ ஓரளவுக்கு புரிந்தது. அதற்கு பிறகு ஓகே ரைட், அங்க இருக்க மக்கள் யாருமே டிசப்பாயிண்ட் ஆகல. தளபதி பேசுனதை கிட்ட இருந்து கேட்டவங்க எல்லாருமே வந்து சரியான விஷயத்த, திருச்சியில என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, இங்க திருச்சியில வந்து இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் இது என்னுடைய கோட்டைன்னு சொன்ன அமைச்சர் இதயத்தில் ஓட்டையை போடுற அளவுக்கு இங்க மணல் கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது, இங்க காவிரி தண்ணீர் பிரச்சனை எல்லாம் அதை பத்தி கவனம் செலுத்தாம இங்க மணல் கொள்ளையில ஈடுபடுறாருன்றதை பத்தின சில விஷயங்கள் பேசுனதாக இருக்கட்டும், அந்த திருச்சியில நடக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகளை வந்து அழகா விரைவிச்சு ஒன்றிய பாஜக அரசை தோலுறுத்து காட்டும் விதமாக திருச்சியின் பேச்சு ரொம்ப அருமையாக இருந்தது. ஆனால் அந்த மைக் பிரச்சனை இருந்தனால அது சரியா அந்த இடத்துல நிறைய பேருக்கு சரியா புரியல, கன்வே ஆகல.
இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் அதை பெருசா அதை வந்து ஒரு பெரிய நெகட்டிவா கொண்டு போகாம அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் அதை வந்து பெருசா நெகட்டிவா பார்க்காம தளபதியை வந்து அழகா திருச்சியிலிருந்து அரியலூருக்கு வழி அனுப்புறதுக்கான வேலையை பார்த்தாங்க. கிட்டத்தட்ட திருச்சியில தளபதி அவர்கள் 15 இருந்து 20 நிமிடத்திற்கு மேல வந்து அந்த இடத்துல பேசினாரு. பேசிட்டு அங்கிருந்து அடுத்த இடத்துக்கு போகணும். கிட்டத்தட்ட மாலை நெருங்குது, அரியலூருக்கு போகணும். அரியலூருக்கு போறாரு. அந்த இடத்துல இரவு நேரம் நெருங்குது. போற வழி முழுக்க வந்து பதாகைகள், கொடிகள், மக்களோட ஆரவாரம், பெண்கள், அங்க அங்க அந்த அந்த வயல்வெளிகள்ல நாத்து நடுற பெண்கள்லாம் வந்து தளபதி வராருன்னு தெரிஞ்ச உடனே ஓடி வந்து அவரை பார்த்து சந்தோஷத்துல உற்சாகத்துல இருந்த அந்த காணொலிகள் எல்லாமே நம்ம சமூக வலைதளங்கள்ல நம்மளால பார்க்க முடிந்தது, டிவிலையும் நம்மளால பார்க்க முடிந்தது. கிட்டத்தட்ட இன்னொரு இன்ஃபர்மேட்டிவா நம்ம சொல்லணும்னா, நேற்றைய தினம் லைவ் யூடியூப் சேனல் தமிழக வெற்றி கழகம் என்ற யூடியூப் சேனல்ல மட்டுமே நேற்றைய தினம் மட்டுமே அந்த திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் லைவ் போட்டிருந்தாங்க இல்லையா, ஒவ்வொரு வீடியோக்குமே வந்து லைவ் ஸ்ட்ரீமிங்லயே வந்து 20 லட்சம் பார்வையாளர்கள் வந்ததை நம்மளால பார்க்க முடிந்தது. அதாவது திருச்சிக்கு வராரு, ஏர்போர்ட்ல இருந்து அந்த மரக்கடை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பேசுற நேரம் வந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம் லைவ் ஸ்ட்ரீமிங் போகுது. கிட்டத்தட்ட 20 லட்சம் 2 மில்லியன் வியூவர்ஷிப் கிட்ட அந்த ஒரு வீடியோக்கு வந்திருக்கு. ரெண்டாவது திருச்சி மரக்கடையில இருந்து அரியலூருக்கு போற அந்த லைவ் ஸ்ட்ரீமிங் இருக்கு இல்லையா, அதுவும் குறைந்தது 1.5 மில்லியன்ல இருந்து 2 மில்லியன் கிட்ட வியூவர்ஷிப் இருந்தது. ஆன்லைன்ல மட்டுமே அத்தனை லட்சம் பேர் வந்து தளபதியோட ஸ்பீச்சை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பல செய்தி ஊடகங்களும் தொடர்ந்து கவர் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. அதுல நெகட்டிவ் எதுவுமா கிடைக்காதான்னு சொல்லி நெகட்டிவ் மட்டுமே தேடக்கூடிய ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு வந்து பல்பு வாங்குற விதமாகவும் பல நெகட்டிவை போட்டு காட்டினாங்க. அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அதையும் வந்து அந்த நேரடியா அந்த டிவி சேனலுக்கே பதிலடி கொடுத்து அதையும் ஆஃப் பண்ணாங்க. பிரதான சேட்டலைட் மீடியாக்கள் வந்து தொடர்ந்து வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க லைவ். ஆனா நம்ம அங்கிள் சொன்னாதான் அன்பா பேசுறதான் நம்ம முதலமைச்சருக்கு பிடிக்காது. சிஎம் சார் வந்து நேத்து இளையராஜாக்கு நாங்க விழா நடத்துறோம்னு சொல்லி ஈவினிங்ல இருந்து யாருமே லைவ் அங்க போடக்கூடாது, இதை தான் நீங்க கவர் பண்ணணும்னு சொல்லி மேலிடத்துல இருந்து அழுத்தம் வந்ததாக சொல்லப்படுகிறது. மாலைக்கு பிறகு எல்லாம் அந்த இளையராஜா அந்த ஈவெண்ட்டை தான் கவர் பண்ணணுன்ற மாதிரி அந்த விவாத மேடைகள் கூட நடத்த விடாம தடுத்ததாகவும் செய்திகள் இருக்கு. அதற்கு பிறகு திருச்சி மரக்கடையில இருந்து அரியலூர் போறாரு. அரியலூர்ல போகும்போது அந்த மைக்கெல்லாம் ரொம்ப சிறப்பா அதுக்குள்ள அந்த தொழில்நுட்ப கோளாறானது சரி செய்யப்பட்டு அங்க விட்டதை, அதாவது திருச்சியில வந்து மைக்ல வந்து சரியா கேட்க முடியாம ஆன்லைன்ல கேட்க முடியாம இருந்ததுனால திரும்பவும் அரியலூர்ல வந்து அந்த பிரச்சாரத்தை திரும்ப ரிப்பீட் பண்றாரு. அங்க என்ன பேசினாரோ திரும்ப அங்க ரிப்பீட் பண்ணிட்டு அரியலூரின் பிரச்சனைகளை பத்தி விரிவாக பேசுறாரு. அப்போதுதான் இந்த ஒன்றிய பாஜக அரசும் திமுக அரசும் ரெண்டும் ஒண்ணுதான், நம்ப வச்சு கழுத்து இருக்கிறதுல 2 பேரும் அண்ணன் தம்பிங்க தான். இந்த ஓட்டு திருட்ட பத்தியும் பாசிச பாஜக பொய்யான வாக்குறுதிகள் பத்தியும், அதே நேரத்துல 505 வாக்குறுதிகள் கொடுத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதுல எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காரு, சொன்னீங்களே செஞ்சீங்களான்ற ஒரு வாசகத்தை கையில வச்சுக்கிட்டு நேத்து வெளுத்து வாங்கினாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்மளோட சேனல்லே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன், ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுல நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் என்னென்னன்றதை பத்தி நான் விளக்கி போட்டிருப்பேன். அந்த விஷயத்தை வந்து நேற்று தளபதி அவர்கள் கையில் எடுத்தது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் நாங்கள் இடஒதுக்கீடு நாங்கள் கொடுப்போம், அதே மாதிரி கல்வி கடன் ரத்து பண்ணுவோம், நீட்டு வந்து நம்ம ஒழிச்சிருவோம், அதே மாதிரி வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நம்ம அமுல்படுத்துவோம், ஆசிரியர்களுக்கு வந்து பணி நிரந்தரம் பண்ணுவோம். அந்த மாதிரி பல நிறைவேற்றப்படாத அந்த வாக்குறுதிகளை பத்தி நேற்றைய தினம் தளபதி அவர்கள் தோல் உறுத்தி காட்டினாரு. அதுக்கப்புறம் சொன்னார் பாருங்க ஒரு விஷயத்த, ரொம்ப ஆர்கானிக்கா ரொம்ப மனசுக்கு தொடர மாதிரி இருந்தது. என்னங்க பெரிய பணம், அந்த நேரத்தில் நம்ம புரட்சி கலைஞர் கேப்டனை பார்த்த மாதிரியே இருந்தது. ஒரே மாதிரி சொல்லியிருப்பார் கேப்டன் அந்த டைம்ல பிரச்சார ஒரு மாநாட்டில், என்னங்கடா காசு காசு காசுன்னு செத்தா அருணா கூட தூக்கி போட்டு போவாங்கடான்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு எடிட் தான் இப்போ தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு சமூக ஊடகங்களில். தளபதி அவர்கள் சொல்றாரு, ஏங்க பணம் சம்பாதிக்கணும்னு ஆசையாக இருந்தால் நான் எதுக்குங்க அரசியலுக்கு வரப்போறேன், நான் எவ்வளவோ சம்பாதிச்சிட்டேங்க சினிமாவில், எனக்கு போதும் போதுன்ற அளவுக்கு பணத்தை கொடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டேன், நான் என் மக்களை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், அவங்களோட வறுமையை போக்கணும், எது சாத்தியமோ இதுதான் நீங்க ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஏதோ வாக்குறுதி கொடுக்குறோன்ற பேர்ல இந்த மாதிரி ஏமாத்தக்கூடாது, அடுத்தவன் வைத்தறிச்சலை கொட்டிக்க கூடாதுன்றதுல தளபதி அவர்களும் தமிழக வெற்றி கழகமும் ரொம்ப தெளிவா இருக்கு. பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாத்தாம எது சாத்தியம், எது நடைமுறைக்கு கரெக்டா இருக்கும், எது நம்மளால முடியுமோ அதை தான் சொல்லணும். ஏதோ லேப்டாப் கொடுக்குறேன், பஸ் கொடுக்குறேன், வேனு கொடுக்குறேன், காரு கொடுக்குறேன், செல்போன் கொடுக்குறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு 1 வருடம் மட்டும் அதை அமுல்படுத்திட்டு அதை
கடைசி அந்த 5 வருடம் வரைக்கும் உங்களால செயல்படுத்த முடியலன்னா அப்போ எதுக்கு உங்களால வாக்குறுதி கொடுக்கணும்? நம்மளோட தமிழ்நாட்டின் வருமானம் என்ன, நமக்கான செலவு என்ன, வரவு என்ன, ஒரு திட்டத்துக்கு எவ்வளவு செலவிடப்படுகிறது, இப்படி எல்லா சாத்தியக்கூறுகளும் இருந்தா மட்டும்தான் ஒரு திட்டத்தை நீங்க வந்து அமுல்படுத்த முடியும். வாக்குறுதி கொடுத்துட்டு அந்த மக்களை ஏமாத்துனீங்கன்னா நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்க செய்யற துரோகம்னு நேற்றைய தினம் தளபதி அவர்கள் பிரிச்சு மேய்ஞ்சிட்டாரு. இப்படி சிறப்பான முறையில் சென்று கொண்டிருந்த இந்த பிரச்சாரத்தை எப்படியாச்சும் சீர்குலைக்கணுன்ற முறையில அது என்ன எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. அதிமுக ஐயா எடப்பாடி அவர்கள் மாநாடு நடத்தும் போதும் பிரச்சாரம் நடத்தும் போதும் ஆம்புலன்ஸ் போகுது. எங்கெங்கெல்லாம் வந்து நீங்க வந்து அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்றாரோ அங்கெங்கெல்லாம் ஆம்புலன்ஸ் போகுது. அதை தடுத்து நிறுத்திட்டாங்கன்னு ஒரு நெகட்டிவ் நியூஸா பரப்புறாங்க. நேற்றைய தினம் திருச்சி மரக்கடையில வந்து தளபதி அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது அதே மாதிரி அவர் ஆம்புலன்ஸா இவங்க அந்த பழைய ஸ்ட்ராட்டஜி என்ன இம்ப்ளிமெண்ட் பண்றோமோ அதே ஸ்ட்ராட்டஜி தான் வந்து திரும்ப வந்து இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, அரியலூருக்கு போகும்போது பேசுற நேரத்துல கரண்ட் கட் பண்றாங்க. இன்னமும் இந்த சில்லறைத்தனமான வேலைகளை வந்து திமுக தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் வருது. இந்த பவர் கட் பண்றது, ஆம்புலன்ஸ் அனுப்புறது, புரியுதுங்களா, இடையூறு கொடுக்குற மாதிரி வந்து அங்க இவங்களே ஆளை செட் பண்ணி உள்ள கொண்டு வர வச்சு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துறது சொல்லி இந்த பழைய முறைகளை வந்து திரும்பவும் வந்து கொண்டு வர பார்த்தாங்க. அங்க எதுவுமே எடுபடல. ஏன்னா ஆர்வாரமான ஆர்கானிக்கான தன்னெழுச்சியான மக்கள் கூட்டம் பார்த்து திமுக வந்து நேற்று இரவு அவசரமாக ஒரு கூட்டத்தை போட்டு பேசியிருக்காங்க. நேற்றைய தினம் இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு என்னையா திருச்சின்ன கோட்டைன்னு சொன்ன, அந்த கோட்டையில மிகப்பெரிய ஓட்டம் விழுந்திருக்கு, பொத்தலே போட்டுக்கிறாங்க, இத்தனை லட்சம் பேர் மக்கள் எப்படி கூடுனாங்கன்னு சொல்லி நேற்றைய தினம் நமது முதலமைச்சர் அவர்கள் வந்து கடும் கோபத்தில் இருந்திருக்கார் என்ற ஒரு செய்தியும் நமக்கு வருது. சனிக்கிழமை கலாச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ இனிமே சனிக்கிழமை மட்டும் பேசினா போதும், ஒரு அரை மணி நேரம் கூட நீங்க பேச வேணாம், 10 நிமிஷம் பேசிட்டு போயிட்டா கூட போதுன்ற லெவலுக்கு நேற்று தூக்கத்தையும் உறக்கத்தையும் பல கட்சிகளுக்கு வந்து அதிர்வலைகளை நேற்று தளபதி அவர்கள் ஏற்படுத்தினாரு. எதிர்பாராத விதமாக லேட் ஆயிடுச்சு. அதாவது அரியலூர்ல இருந்து பெரம்பலூர் போகணும், ஆனா அது போக முடியல. ஏன்னா வண்டி நகர மாட்டுதுங்க, மக்கள் நகர விடல. அப்படியே வாகனத்தை சுத்தி ஒரு 5000 பேர் நிக்கிறான். எப்படி அந்த வாகனம் நகரம் சொல்லுங்க? அந்த இரவு நேரம் 10 மணிக்கு மேல பர்மிஷனும் கிடையாது. காவல்துறையோட ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருந்ததுன்றதை நீங்களே பார்த்தீங்க, புரியுதுங்களா? அப்படி இருக்கும் பொழுது அது இரவு நேரத்தில் வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்வது அவருக்கு பாதுகாப்பு இருக்கோ இல்லையோ, அங்க கூடி இருக்கிற மக்களுக்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் ஆயிடக்கூடாது என்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் தளபதி அவர்கள் நேற்றைய தினம் அந்த பெரம்பலூர் போறதுக்கான அந்த பிரச்சாரத்தை வந்து ரத்து செய்யப்பட்டது. அதற்கு வந்து தளபதி அவர்கள் இன்று காலை அதற்கான வருத்தமும் தெரிவித்து நிச்சயமாக அந்த இடத்துக்கு நான் வருவேன், உங்களை நான் வந்து சந்திப்பேன்னு சொன்னாங்க. பெரம்பலூர்ல இருந்த அந்த குழந்தைகள் பெண்கள் சொல்லி அவர் வரலன்னு தெரிஞ்ச உடனே கண்ணீர் விட்டு அழுததை நம்மளால பார்க்க முடியுது. அரசியல் வரலாற்றிலேயே அண்ணாவிற்கு பிறகும் எம்ஜிஆருக்கு பிறகும் பல மணி நேரம் காத்திருந்தது நம் வெற்றி தலைவர் தளபதிக்காக மட்டும்தான். இதுக்கு முன்னாடி தமிழகம் இவர் 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 நாட்கள் சொல்லி பிரச்சாரம் போனதுனால நம்ம பார்த்தோம். ஐயா சின்னவர் அடுத்த முதல்வர் சொல்ற கனவுல இருக்காரு பாத்தீங்களா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் போனா கூட யாரும் கண்டுக்க மாட்டாங்க, பணத்தை கொடுத்துதான் ஆள் நிக்க வைக்கணும். அப்படி ஆர்கானிக்கா வந்து அவங்களுக்கு வராது. அந்த மாதிரி மக்கள் வந்து தவம் கடக்க மாட்டாங்க. என் கடவுளை நான் பாத்திர மாட்டேனா, என் அண்ணனை நான் பாத்திர மாட்டேனா, எனக்கான எதிர்காலத்தை நான் பாத்திர மாட்டேனான்னு தவம் கடக்கிறான் பாத்தீங்களா? இந்த அன்பை வந்து நீங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் எவ்வளவு பொய் வாக்குறுதிகள் கொடுத்தாலும் அது கிடைக்காது. அதுவும் இல்லாம இந்த திமுகவின் எப்படி சொல்றது, இந்த திமுக வந்து எப்பவுமே அவங்க நேரடியா வந்து யாரையுமே வந்து பேச வைக்க மாட்டாங்க, இயக்குவாங்க, பத்திரிகையாளர் என்ற பேர்ல இயக்குவாங்க. நேற்றைய தினம் தளபதி அவர்கள் வந்து பிரச்சாரம் மேற்கொள்ளும் பொழுது பல இடங்கள்ல வந்து இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு வந்து இதற்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, இது ரசிகர் கூட்டம், அங்க இருக்கவங்களுக்கு வந்து அரசியல் மயப்படுத்தாத ஒரு கூட்டம், அதனால விஜய் அவர்களுக்கு வந்து இந்த அளவுக்கான வரவேற்பெல்லாம் கிடைக்காது. அதாவது இந்த பிரச்சாரத்திற்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி கூட்டம் வராதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த கூட்டம் இன்னைக்கு என்ன தெரியுமா பேசுறாங்க, இதுக்கு வந்து அங்க வந்தவங்களாம் ஓட்டு போட்டுற மாட்டாங்க, இதெல்லாம் அரசியல் மயப்படாத கூட்டங்க, ரசிகர் கூட்டங்கன்னு. இவங்களாங்க ரசிகர் கூட்டம்? காலையில 7 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் என் தலைவன் வருவான், என் தலைவன் பேசுவான், என் தலைவனுக்காக நான் நிக்கிறான் பாத்தீங்களா, உணர்வு ரீதியான ஒரு கூட்டம். அங்க வந்திருக்க கூட்டம் ஒவ்வொருத்தரும் வந்து தான் வாக்க வந்து தளபதிக்காக மட்டுமே செலுத்துவான். எத்தனை ஊடகங்களை பேட்டி கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? அவ்வளவு மெச்சூரிட்டியா, அவ்வளவு அழகா தலைவர் பேசுனதை விரும்பிச்சு பேசுறாங்க. எங்க வாக்கு மொத்தமே அவருக்கு தான், என் வீட்டுல 20 ஓட்டு இருக்கு, 30 ஓட்டு இருக்கு, 10 ஓட்டு இருக்குன்னு ஒரு சின்ன கணக்கு எடுத்துப்போம். அங்க வந்திருக்க கூட்டத்துல வந்து ஒருத்தன் இளைஞர்கள் 90% வந்தது மொத்தமே இளைஞர்கள், ஒரு 10% வந்து பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள், ஒரு 40 வயதுக்கு மேல வந்தவங்க எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. 90% இளைஞர்கள் வந்தாங்க.
90% வீட்டில் இருக்கக்கூடிய அவர்களோட ஓட்டை அவன் வந்து கன்வெர்ட் பண்ணானாலே தமிழக வெற்றி கழகம் சார்பாக யார் நின்னாலும் அவன் எம்எல்ஏ, தளபதி கை காட்டுறவன் எம்எல்ஏ. அங்க வந்திருக்கக்கூடிய இளைஞர்களை சக்தி என்ன, இளைஞர்னா வெறும் அவன் மட்டும் போய் ஓட்டு போடுவான்னு நினைச்சீங்களா? இப்ப நான் இருக்கேன், எங்க அம்மாவை போட சொல்லுவேன், என் மனைவியை போட சொல்லுவேன், என் நண்பர்களை போட சொல்லுவேன், என் நண்பன் அவங்க குடும்பத்தை போட சொல்லுவான். புரியுதுங்களா? மாற்றம் தேவைன்னு நினைக்கிற ஒவ்வொரு தமிழனும் இன்னைக்கு நம்ம தளபதி தான் வரணும்னு ஆசைப்படுறான், எதிர்பார்க்கறான். அப்படி இரவு முழுவதும் காத்திருந்தவங்களாம் ரசிகர் கூட்டமா? உண்மையான விசுவாச கூட்டம் இது. அதற்கான பலன் என்னன்றதை 26 நீங்க பார்க்க தானே போறீங்க. இந்த 2 மாவட்டத்தையே நம்மளால வந்து மக்களோட சக்தினால நம்மளால நகர்த்தி கொண்டு போக முடியல. அவ்வளவு மக்களோட அன்பு ஆரவாரமும் நம்மளால பார்க்க முடிந்தது. இனி வரும் நாட்கள்ல இதை ஒழுங்குபடுத்தி எப்படி கொண்டு போகலாம், எந்தெந்த மாவட்டம் மறுபடியும் ரீஷெட்யூல் பண்றாங்களா இல்ல போட்ட பிளானே திரும்ப வந்து அப்படியே கண்டினியூ பண்றாங்களான்றதெல்லாம் வந்து இனி வரும் நாட்கள்ல தெரியும். ஏன்னா நம்ம எதிர்பார்த்ததை விட ரெஸ்பான்ஸ் ரொம்ப பெருசா இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கு. எம்ஜிஆருக்கு பிறகு நான் கூட அந்த இடத்துல நிறைய பேர் பேட்டியை பார்த்தேன். வயதானவர் ஒரு 60-70 வயசுக்கு மேல இருக்கவங்கலாம் வந்து பேசுறதை பார்த்தோம். அங்க இருக்கக்கூடிய கடைக்காரங்க, கடை வைத்திருப்பவர்கள், தொழிலாளர்கள் அங்க இருக்கவங்க கிட்டலாம் பேசுறதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது 3-4 மடங்கு கூட்டம் அதிகமா வந்திருக்கு. நாங்களும் வந்து ஸ்டாலினோட கூட்டம் பார்த்திருக்கோம், எடப்பாடியோட கூட்டம் பார்த்திருக்கோம், விஜயகாந்த் அவர்கள் வரும்போது கூட நம்ம கூட்டத்தை பார்த்திருக்கோம். ஆனால் இது வந்து அவர்களை விட 3-4 மடங்கு கூட்டம் அதிகமா வந்ததாக அங்க இருந்த மக்களே பேசுறதை நம்மளால பார்க்க முடிந்தது. மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்காக தமிழக மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்றதை இதன் வழியா நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. சிறப்பான முறையில் கொண்டு போகப்பட்டது. எனக்கு என்னன்னா, காலையில 7 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பின மனுஷன் ஏர்போர்ட்ல இறங்கி அந்த வேன்ல ஏறி உக்காந்தது தான், அந்த பஸ்ல ஏறி உக்காந்தது தான். சாப்பிட்டாரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. அங்க ஆரம்பிச்ச அந்த பயணம் இரவு 1 மணி 2 மணி ஆகுது. கிட்டத்தட்ட 10-15 மணி நேரமா தன் எடுத்த கொள்கையில பின்வாங்காம, உடல் சோர்வு இல்லாம மக்களை பார்த்து சிரிச்சு அவங்கள ரிசீவ் பண்ணி அவங்க கிட்ட வந்து இதுதான், இதனாலதான் நாங்க வந்து அவரை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம். இனி வரும் நாட்கள்ல சனிக்கிழமை உங்களுக்கு சனி பிடிக்க போகுதுன்றதை இந்த இடத்துல நான் சொல்லி, அது மட்டும் இல்லாம அடுத்த வாரம் இந்த பெரம்பலூர் மக்களை தளபதி அவர்கள் சந்திக்க போகிறாரா இல்லை அடுத்த மாவட்டத்திற்கான பணிகளை துவங்க போகிறார்ன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மீண்டும் ஒரு சிறப்பான தரமான வீடியோவோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.